2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதம் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தாவேகாவில் அதிமுக அதிருப்தியாளர்கள் இணைந்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையின் தலைமையில் அதிமுக அதிருப்தியாளர்கள் தற்பொழுது தாவேகாவில் இணைந்த வண்ணமே இருக்கின்றனர். இந்நிலையில் தான் தற்பொழுது வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான VS பாபு தற்பொழுது செங்கோட்டையின் தலைமையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்பதாகவே அதிமுகவிலிருந்து ஏற்கனவே நீக்கப்பட்டிருந்த வேலூர் முன்னாள் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய வாசு அவர்களும் தாவேகாவில் இணைந்திருக்கின்றனர். தற்பொழுது இதுபோல அதிமுகவில் தொடர்ந்து அதிருப்தியாளராக நிலவி வரக்கூடிய முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று காத்திருந்தவர்கள் அனைவரும் தற்பொழுது ஓரணையில் செங்கோட்டையின் தலைமையில் தாவேகாவில் இணைந்த வண்ணமே வருகின்றனர். ஏனென்றால் உரிமை மீட்க குழு என முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் அமைத்திருந்தாலும் கூட அந்த குழுவினால் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கப்படாமல் அதிமுக ஒன்றிணையும் என்ற எதிர்பார்ப்பானது தொண்டர்கள் மத்தியில் குறைந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிருப்தியாளர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் என முக்கிய பதவி வகித்தவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையின் முன்னிலை இணைந்து வருகின்றனர். ஏற்கனவே பொங்கலு கழித்து இன்னும் அதிக நிர்வாகிகள் அதிமுக மற்றும் திமுகவிலிருந்து தங்கள் கட்சியில் இணைவுள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவின் அதிருப்தியாளர்கள் தொடர்ச்சியாக தாவேகாவில் இணைந்த வண்ணமே இருக்கின்றனர். இன்னும் 2 மாதங்கள் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் யார் யார் தாவேகா கூட்டணியில் அங்க வகிப்பார்கள் எனவும் முக்கிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்கான தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தற்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா உள்ளிட்டவரிடம் பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது ஒரு புறம் இருக்க அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தாவேகாவில் இணைக்கக்கூடிய பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் கோபியுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜீ தமிழ் நியூஸ்.